ஆர்ஆர்பிக்கு படிக்கிறவங்க பாருங்கள். கண்டிப்பாக இந்திய வரலாறு, இந்திய ரயில்வே ஒரு கண்ணோட்டம் போட்டிருக்கேன். இந்திய அரசியலமைப்பு, புவியியல் போட்டிருக்கேன். அறிவியல், இயற்பியல். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை காண்க. மின்சுமை அற்றது நியூட்ரான், நேர்மின் சுமை புரோட்டான், எதிர்மின் சுமை எலக்ட்ரான். கூலும் மின்னூட்டம். மின்சுமை அற்றது நியூட்ரான், நேர்மின் சுமை புரோட்டான், எதிர்மின் சுமை எலக்ட்ரான். மின்சுமை அற்றது மின்னூட்டம். இசையொலியின் பண்புகளில் எது தவறான கூற்று என ஆராய்க. சுருதியானது அதிர்வெண்ணுக்கு எதிர்த்தகவலில் இருக்கும். 2 மட்டும் சரி. இரு சமமான விசைகள் ஒன்றுக்கொன்று கோணத்தில் ஒரு புள்ளி மீது வைக்கப்படுகின்றன. தொகுப்பான விசை 20√3n எனில் விசையின் எண் மதிப்பு யாது? P = 20n. மீட்சி மோதலில் தொடக்க இயக்க ஆற்றலும் இறுதி இயக்க ஆற்றலும் சமம். படத்தில் காட்டப்பட்டது போன்று துகளொன்றின் போது F1 20 kN மற்றும் F2 = 15 kN என்ற விசையில் செயல்படுகின்றன. முக்கோண விதியை கொண்டு அவற்றின் தொகுபயனை காண்க. E = 30 டிகிரி. பெரிய பாத்திரத்திலிருந்து திரவத்தை ஒரு சிறிய பாத்திரத்துக்கு மாற்ற உதவுவது வடிகுழாய். பொருளின் நிலைம திருப்புத்திறன் பங்காற்றுவது சுழல் இயக்கத்தில். கோண உந்தம் என்பது எவற்றின் வெக்டர் பெருக்கல் ஆகும்? நேர்கோட்டு உந்தம் மற்றும் ஆர வெக்டர். சுருள்வில் மீது அமைந்த பலகையின் மீதிலிருந்து துள்ளி குதிக்கும் நீச்சல் வீரர் நீரின் மீது விழுமுன் காற்றில் பல குட்டி காரணங்கள் எழும்போது மாறாதது எது? கோண உந்தம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை எழுதுக. மின் விளக்கு, பல்பு, திறந்த சாவி 2, மூடிய சாவி, மின்தடை. கீழ்கண்ட கூற்றை காண்க. அனைத்தும் சரி. (200 kg நிறமையுடைய திண்ம பொருளை ஒன்று அதன் அச்சை பொறுத்து 100 s-1 கோண திசை வேகத்துடன் சொல்கிறது. உருளையின் ஆரம் 0 டிகிரி சென்டிகிரேட் என். உருளையின் கோண உந்தத்தின் எண் மதிப்பை கணக்கிடுக. (3.125 × 10⁵ J 625 kgm²/s². s-1. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. 8.31 J மோல் -1 K -1 வியனின் மாறிலி. 2.298 × 10⁻³ mK பொதுவாய்வு மாறிலி. 6.626 × 10⁻24 Js ஈர்ப்பியல் மாறிலி. 6.67 × 10⁻1 Nm² Kg-2 பிளாங்க் மாறிலி. இதயத்திலிருந்து இரத்த ஓட்டம்
தலைக்கு செல்வதற்கு செங்குத்தாக தொலைவு 0.5 m. தேவையான குறைந்தபட்ச அழுத்தத்தை கணக்கிடுக. இரத்தத்தின் அடர்த்தி 1040 kgm-3. 5.096 × 10³ Nm-2. பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக. பாய்லி-வில்லி சமன்பாடு. AB = மாறிலி. பெர்னௌலி சமன்பாடு. P/P + U²/2 GH. தொடர் மாறிலி சமன்பாடு. P/P + U²/2 GH. நீர்மத்தின் மொத்த ஆற்றல் சமன்பாடு. V = πpr4 8/1. பூமியிலிருந்து சூரியன் எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது? 1.496 × 10⁸ கிலோமீட்டர். பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக. காற்று அரிதில் கடத்தி, உலோகம் எளிதில் கடத்தி, சூரிய மின்கலம் கைக்கடிகாரம். பாதரசம் ஆவியாதல் பற்றி கூற்றில் எது தவறானது? 1 மற்றும் 4. ஈர்ப்பியல் மாறிலியின் பரிமாண வாய்ப்பாடு m-1 l² t-2. பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை காண்க. திசைவேகம், காலம். முடுக்கம். நிறை முடுக்கம் விசை. நிறை × முடுக்கம் விசை. தொலைவு சுழற்சி ஆரம். தொலைவு சுழற்சி ஆரம். விசை நீளம். பரப்பு இழுவிசை. தனி ஊசல் ஒரு அலைக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? 1 வினாடி. Nm² என்பதின் அவற்றின் அலகு. அழுத்தம். பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக. தீக்குச்சி எரிதல். அதிவேக மாற்றம். நீர் பனிக்கட்டியாக மாறுதல். மீள் மாற்றம். வயதான மனிதன் தன் இளமையை மீண்டும் அடைய இயலாது. கால ஒழுங்கு மாற்றம். இதய துடிப்பு. வயதான மனிதன் தன் இளமையை மீண்டும் அடைய இயலாது. மீளா மாற்றம். இதய துடிப்பு. கால ஒழுங்கு மாற்றம். பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை காண்க. பால் தயிராதல் விரும்பத்தக்க மாற்றம். உணவு கெடுதல் விரும்பத்தகாத மாற்றம். நீர் கொதித்து ஆவியாதல் இயற்பியல் மாற்றம். மெழுகுவர்த்தி எரிதல் வேதி மாற்றம். பகல் இரவு நேரம் சமமாக இருக்கும் மாதங்கள் எது? மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 21. மார்ச் 21, செப்டம்பர் 21. பட்டியல் 1 ஐ பற்றிய பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக. கத்தரிக்கோல் 1ஆம் வகை நெம்புகோல். பாக்குவெட்டி 2ஆம் வகை நெம்புகோல். மண்வாரி 3ஆம் வகை நெம்புகோல். மேம்பாலம் சாய்தளம். சமதள ஆடி பற்றிய கூற்றில் எது சரியானது? பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம். சரியான விடையளி. பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம். தொகுதி 1 தொகுதி 2 பொருத்தி சரியான விடையை காண்க. 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான ஒலி செவியுணர் ஒலி. 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான ஒலி மீயொலி. 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை காற்றில் ஒலியின் திசையின் வேகம் 340 மீ/நொடி. குற்றொலி. தொகுதி 1 ஐ தொகுதி 2 உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக. ராட் S-1 கோண திசைவேகம். ராட் S2 கோண முடுக்கம்.
kgm-3 அடர்த்தி kgm². நிலைமை திருப்புத்திறன் கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. அனைத்தும் சரி. வட்ட இயக்கத்தில் உள்ள துகள் ஒன்று சமமான காலங்களில் சம கோணங்களை ஏற்படுத்தினால் அதன் திசை வேகம் திசையில் மட்டும் மாறும். எதன் அடிப்படையில் ராக்கெட் செயல்படுகிறது? நியூட்டனின் 3ஆம் இயக்க விதி. இவ்வரைபடம் கீழ்கண்ட எவ்வகை வெக்டரை குறிக்கின்றன? மாறுபட்ட வெக்டர். பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை LT-1 முப்பரிமாண இயக்கம். பறக்கும் பறவையின் இயக்கம் இருபரிமாண இயக்கம். ஒரு தளத்தின் இயங்கும் பொருள் திசைவேகம். நேர்கோட்டில் எறும்பு ஒன்று நகருவது ஒரு பரிமாண இயக்கம். 9 kmph வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் சரக்கு ரயிலில் இருந்து 2 டன்கள் நிறையுள்ள லாரி ஒன்று நழுவி கீழே விழுந்து 2 நிமிடங்கள் ஓய்வு நிலைக்கு வருகிறது. லாரியின் மீது செயல்படும் எதிர்விசை என்ன? R = 31.97 N. 1500 m வளைவு ஆரமுள்ள இரும்பு பாதையில் 72 kmph வேகத்தில் ரயில் வண்டி செல்கிறது. தண்டவாளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 1.54. உன் தண்டவாளத்தை விட வெளித்தண்டவாளம் உயர்த்தப்பட்ட உயரத்தை கணக்கிடு. 0. n = 0. h = 0.0219 m. ஒரு நீர்மத்தின் வெப்பநிலை ஒரு நீர்மத்தின் வெப்பநிலை அதிகரித்தால் அதன் பரப்பு இழுவிசை குறையும். பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை காண்க. ஃபாரடேயின் விதி மின்காந்த தூண்டல். லென்ஸ் விதி தூண்டப்பட்ட மின்னோட்ட திசை. பெருவிரல் விதி ஓர் ஊசியின் வடதுருவத்தின் திசை. ஆம்பியரின் நீச்சல் விதி ஒதுக்கத்தின் திசை. விலகு காந்தமானியின் டேன் B நிலையில் வைக்கப்படும் காந்தத்தின் திசை வடக்கு தெற்கு. பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்துக. சரியான கார்பன் படிம எரிபொருள். மீத்தேன் விலங்குகள் கழிவுப்பொருள்.
நைட்ரஜன் ஆக்சைடு நைட்ரஜன் சிதைவு. கார்பன் டை ஆக்சைடு வானங்களிலிருந்து வெளியாகும் புகை. விலகு காந்தமானியில் டேன் ஏ நிலையில் வைக்கப்படும் காந்தத்தின் திசை கிழக்கு மேற்கு. விலகு காந்தமானியில் கிழக்கு மேற்கு. புவிகாந்த பண்பிற்கு கீழ்கண்ட கூற்றில் எது சரியானவை? சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுகள். B1 மட்டும் சரி. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. அனைத்தும் தவறு. கீழ்கண்டவற்றில் எது மீயொலி அலையின் பயன்பாடு என ஆராய்க. 1 மற்றும் 2. B மட்டும் சரி. நிலையான அலைகளின் சிறப்பியல்பு. நிலையான அலைகளின் சிறப்பியல்பு. சரியான கூற்றை ஆய்வக. அனைத்தும் சரி. -27°C காற்றில் பரவும் நெட் அலையின் வேகத்தை கணக்கிடுக. காற்றின் மூலக்கூறு நிலை 28.8 G/mol -1. கணக்கிடுக. காற்றின் மூலக்கூறு நிறை 28.8 G/mol 1. காற்றின் Y மதிப்பு 1.4. R இன் மதிப்பு 8.314 J/mol K1 -1 K1 -1 348.2 ms-1. கீழ்கண்டவற்றில் எது அலை இயக்க பண்புகள் பற்றிய தவறான கூற்று? 3 மட்டும். ஊடக துகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் மாறுபாட்டை ஏற்கும். தனிச்சீரிசை இயக்கத்தின் மேற்கொள்ளும் துகளின் அலைவு காலம் T4. வீச்சில் பாதி இடப்பெயர்ச்சியாக அடைய துகள் எடுத்துக்கொள்ளும் காலம் T=T/12s. கீழ்கண்டவற்றில் எது முன்னேறு அலைவரிசையின் சிறப்பியல்புகள் அல்ல என ஆராய்க. அனைத்தும். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை காண். நீளத்தின் விதி TA√1. முடுக்கத்தின் விதை TA 1/g ரூட். வீச்சின் விதி V=√a² - y². துகளின் திசை வேகம் 2=2/1/g. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை காண். எழுதுக. நீர் 4200 J/km/c. பாதரசம் 140 J/kg/C. இரும்பு 460 J/kg/C. காரியம் 126 J/kg/C. கீழ்கண்டவற்றில் எது மெழுகின் உருகு நிலை? 63°C. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை காண்க. ஹீலியம் ஈரணு மூலக்கூறு. CO நேர்கோட்டில் அமையாத மூவணு மூலக்கூறு. CS2 ஓரணு மூலக்கூறு. H2O குறியீடுகள். மூவணு மூலக்கூறு நேர்கோட்டில் அமைந்துள்ளது. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை எழுதுக. காந்த தூண்டல் டெஸ்லா. மின்தூண்டல் ஹென்றி. மின்கடத்தி சீமென்ஸ். மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்.
பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை காண்க. அகச்சிவப்பு கதிர்கள் 10-10 மீட்டர் முதல் 10-14 மீட்டர் வரை. புற ஊதா கதிர்கள் 10-9 மீட்டர் முதல் 6 × 10-12 மீட்டர் வரை. எக்ஸ் கதிர்கள் 3.8 × 10-7 மீட்டர் முதல் 6 × 10-10 மீட்டர் வரை. காமா கதிர்கள் 10-10 மீட்டர் முதல் 10-14 மீட்டர் வரை. அகச்சிவப்பு கதிர்கள் 10-3 மீட்டர் முதல் 7.8 × 10-7 மீட்டர் வரை. புற ஊதா கதிர்கள் 3.8 × 10-7 மீட்டர் முதல் 6 × 10-10 மீட்டர் வரை. எக்ஸ் கதிர்கள் 10-9 மீட்டர் முதல் 6 × 10-12 மீட்டர் வரை. அடியாடிக் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? கடப்பதில்லை. டைட்டன் என்பது சனியின் துணைக்கோள். அடியாடிக் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் கடப்பதில்லை. பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 பொறுத்துக. PA 1/V. பாயில் விதி 6.023. அவகோட்ரா எண். மின்தடை. ஓம் விதி. அணுக்களின் ஆற்றலானது. குவாண்டம் கொள்கை. பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை எழுதுக. வியனின் IMT = B. இடப்பெயர்ச்சி விதி. B. ஸ்டீல்பனின் விதி. EAT4. நியூட்டனின் குளிர்ந்த விதை 1Q/T ms + m1s1 T1 - T2. கிர்ச்சாஃப் விதி. Eλ Aλ = மாறிலி. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. அனைத்தும் சரி. ஒரு ஊடகத்தில் மற்றொரு ஊடகத்திற்கும் அலை பரவும்போது மாறக்கூடியது அலை நீளமும் திசை வேகமும். வானவில் உருவாக காரணமான நிகழ்வு நிறப்பிரிகையும் முழு எதிரொலியும். காற்றின் குறியீட்டு மரபு பற்றிய சரியான கூற்றை ஆராய்க. 2 மட்டும் சரி. படுகதிர் திசையில் அளக்கப்படும் தொலைவுகள் நேர்குறியாக கருதப்படுகின்றன. பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை எழுது. 48.75 டிகிரி நீர். 41.14 டிகிரி கிரவுன் கண்ணாடி. 37.31 டிகிரி அடர்மிகு பிரிண்ட் கண்ணாடி. 24.41 டிகிரி வைரம். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. சரியான விடையளி. 1 மற்றும் 3 தவறு. குழியாடிக்கு 2.5 சென்டிமீட்டர் உயரமுள்ள பொருளொன்று குழியாடிக்கு முன் அதன் குவிய தொலைவைப் போல் f1.5 மடங்கு தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது. பிம்பத்தின் உயரம் என்ன? பிம்பம் நேரானதா தலைகீழானதா? 5 சென்டிமீட்டர் உயரம் தலைகீழானது. புற உதவியின்றி தானே இயங்கும் இயந்திரத்தின் மூலம் குறைந்த வெப்பமுள்ள ஒரு பொருளிலிருந்து அதிக வெப்பநிலையில் உள்ள மற்றொரு பொருளுக்கு வெப்பத்தை மாற்ற இயலாது என்பது கீழ்கண்ட யாருடைய கூற்று? கிளாசியஸின் கூற்று. ஒரு கனசதுர உலோகம் 60 டிகிரியிலிருந்து 52 டிகிரியாக குளிர்வதற்கு 5 நிமிடம் ஆகிறது.
வெப்பத்தை 32 டிகிரி இருப்பின் அப்பொருளின் வெப்பநிலை 44 டிகிரி சென்டிகிரேட்டாக குறைவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துச் செல்லும்? 45 0S. 90 டிகிரி நிறையுள்ள சட்ட காந்தத்தின் காந்த திருப்புத்திறன் 3 AM² ஆகும். அதன் காந்தமாக்க செறிவு மதிப்பு 2.7 × 10⁵ AM-1 எனில் காந்த பொருளின் அடர்த்தியை கணக்கிடுக. P 8100 km/kgm-3. நிறத்தை அவற்றின் அலைநீளத்துடன் ஒப்பிட்டு சரியான விடையை எழுதுக. ஊதா 396, நீலம் 486 1 nm, மஞ்சள் 589.3 nm, சிவப்பு 656.3 nm. கீழ்கண்டவற்றில் எது ஒளியின் திசைவேகத்தின் முக்கியத்துவம் அல்ல? திசைவேகத்தை சார்ந்து நிறை மாறுதல் அமைவதில்லை. 2 மட்டும். கீழ்கண்டவற்றுள் எதன் காந்த ஏற்புத்திறன் வெப்பநிலையை சார்ந்திருக்காது? டயா காந்த பொருள். பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை எழுது. Xm = 0 -0 0 0 0 17. டயா காந்த பொருள். Xm 0.402. பாரகாந்த பொருள். R = m/a. ஃபெர்ரோ காந்த பொருள். கீழ்கண்ட கூற்றுகளை 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்டவற்றுள் எதன் காந்த ஏற்புத்திறன் வெப்பநிலையை சார்ந்திருக்காது? டயா காந்த பொருள். பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொறுத்துக. Xm = 0.00017. டயா காந்த பொருள். Xm = 0 0.0002. பாரகாந்த பொருள். Ur = 200,000. ஃபெர்ரோ காந்த பொருள். I = m/a. காந்தமாக்கும் செறிவு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 மற்றும் 3 சரியானவை. மின்கற்றை திறக்கவும் மூடவும் சாவி பயன்படுகிறது. முதலில் கிறிஸ்டியன் ஓயர்ஸ்டெட் என்ற இத்தாலிய விஞ்ஞானியால் மின்கலம் உருவாக்கப்பட்டது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சரியான விடையளி. 1 மற்றும் 2 மற்றும் 3 சரி. பொறுத்துக. மீயொலி 20,000 Hz-க்கும் அதிகம். குற்றொலி 20 Hz-க்கும் குறைவு. சோனார்
மீயொலிகளின் பயன்பாடு. ரேடார் டாப்ளர் விளைவின் தத்துவம். பொறுத்துக. கணினி நினைவகம். பெர்ரைட் நிலைக்காந்தங்கள். அல்னிகோ மின்காந்தங்கள். தேனிரும்பு மின்மாற்றியின் உள்ளகம். சோக்கு. ஒன்று 4 2 2 3 1 4. பின்வரும் கூற்றை ஆராய்க. இரண்டும் சரி. 1 2 சரி. முதலாக ரேடியோ அலைகள் இருப்பதை ஹென்றி ரூபால் ஹெட்ஸ் கீழ்கண்ட கூற்றுகள் ஆராய்க. மேற்கொள்ளப்பட்டுள்ள எவை நெட் அலைகள் தொடர்பாக சரியானவை? 2 மற்றும் 3 சரி. 2 மற்றும் 3. பொறுத்துக. பாயில் விதி P/T மாறிலி. சார்லஸ் விதி PV மாறிலி. அழுத்த விதி VT மாறிலி. வாயு சமன்பாடு PV = RT. ஒளி வெற்றிடத்தின் வழியே பரவாது என நிரூபித்தவர் ராபர்ட் பாயில். பின்வரும் கூற்றுகளை. முதல் ஹைட்ரஜன் பலூனை வடிவமைத்தவர் ஜாக்விஸ் சார்லஸ். சரியான விடையளி. 1 மட்டும் சரி. முதல் நவீன வேதியியல் அறிஞர் என்று புகழப்பட்டவர் ராபர்ட் பாயில். காந்தவியலின் அடிப்படை கோட்பாடுகளை நிறுவியவர் கில்பர்ட். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒளியின் நிறங்களின் 1 மற்றும் 2 சரி. ஒளியின் நிறங்களின் தொகுதி நிறமாலை எனப்படும். நிறமாலையின் கண்ணுறு பகுதியில் ஊதா முதல் ஆரஞ்சு வரை உள்ள நிறமாலை வரிகளை காணலாம். ஒளியின் திசைவேகத்தை கண்டறிந்தவர் மைக்கேல்சன். பின்வருவன கூற்றுகளை ஆராய்க. 1 மற்றும் 3 சரி. தயிர் கடையும் போது எதன் காரணமாக வெண்ணெய் பாத்திரத்தின் ஓரத்திற்கும் செல்கிறது? மையவிலக்கு விசை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 மட்டும் சரி. பொறுத்துக. டெசி C, 10⁻⁻1. சென்டி C, 10⁻². மில்லி DA, 10⁻1. டெக்கா C, 10⁻3. ஒப்படத்தின் அலகு இல்லை. கீழ்கண்டவற்றை ஆராய்க. 2 மட்டும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 2 3 சரி. வெப்பநிலை அளப்பதற்கான அளவை கண்டுபிடித்தவர் கெல்வின் பிரபு. நீராவி இயந்திரத்தை மேம்படுத்தி வடிவமைத்த இயந்திரவியல் பொறியாளர் ஜேம்ஸ் வாட். நீராவி இயந்திரத்தை மேம்படுத்தி வடிவமைத்த இயந்திரவியல் ஜேம்ஸ் வாட். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுதல். 2 காகிதங்களுக்கு இடையே உள்ள விசை. 2 மற்றும் 4. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க.
சரியான விடையளி. 1, 3 மட்டும் சரி. 1, 3 சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. விசை 1 மற்றும் 2 சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1, 2 சரி. பொறுத்துக. அதிர்வெண் ஹெர்ட்ஸ், அலைவு காலம் நொடி, வீச்சு மீட்டர், தளக்கோளம் ரேடியன். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 சரி, 2 தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1, 3 சரி. ஒளிவிலகல். கீழ்கண்ட கூற்றுகள் ஒளிவிலகல் 1, 3 சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒளி இழை குழாயின் பயன்பாடு ஏதுமில்லை. பொறுத்துக. வியன் மாறிலி 2.898 × 10³ mK. ஸ்டீபன் மாறிலி 5.67 × 10⁻8 ms²K-4. சூரிய மாறிலி 1.388 × 10³ Wm². ஒளியின் திசைவேகம் 2.997 × 10⁸ ms−1. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கண்ணாடி பரப்பு சுமார் 95% மட்டுமே. மட்டுமே ஒளி எதிரொலிக்கின்றன. 1 மட்டும் சரி. கண்ணாடி ஒளியை எதிரொலிக்கும். பொறுத்துக. மின்காந்த அலைகள், குறுக்கலைகள், நெட்டலைகள், ஒளி அலைகள். குறுக்கலைகள் நீரின் மேற்பரப்பு, எந்திர அலைகள், குறுக்கலை, நெட்டலை. பொறுத்துக. மனிதன் 20-20000 Hz. பசு 16-40000 Hz. பூனை 100-32000 Hz. நாய் 40.4600 Hz. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டும் சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இரண்டும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இவற்றுள் நுண்புழை ஏற்றம் தொடர்பாக எது சரியானது? இரண்டும் சரி. பரப்பு இழுப்பு விசை. கூற்று A காரணம் R. A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aக்கு சரியான விளக்கம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. ஒளி துடிப்பு அறியும் கருவி.
ஸ்டெதஸ்கோப். நமது உடம்பில் உள்ள உறுப்புகளில் ஏற்படும் ஒலித்துடிப்புகளை கேட்டறிவதற்கு மருத்துவர்கள் பயன்படுத்தும் கருவி எது? ஸ்டெதஸ்கோப். ஓர் ஒளி ஆண்டு என்பது 365.25 × 24 × 60 × 60 × 3 × 10⁸ m. கார் ஒன்று அதிவேகத்தில் குறுகிய வளைவில் திரும்பும் போது நாம் ஒரு பக்கமாக சாய்கிறோம். காரணம் என்ன? நிலைம விதி. ஆடிச் சமன்பாடு 1/u + 1/v = 1/f. கீழ்க்கண்டவற்றில் எது காமா கதிர்கள் அலைநீளம்? 10 - 10 மீட்டர் முதல் 10 மீட்டர். பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக. சைக்கிள், டைனமோ, வெப்ப ஒளியாற்றல், எரியும் மத்தாப்பு, மின்னாற்றல் ஒளியாற்றல், கூர்முனை கருவிகள், இரட்டை சாய்தளங்கள், அலையும் கடிகார ஊசல், நிலையாற்றல். 20 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருள் 3 மீட்டர் வீசு திசைவேகத்தில் இயங்கினால் அதன் இயக்க ஆற்றலை கணக்கிடு. 90 ஜூல். கீழ்காணும் கூற்றுகளில் உந்திற்கு தொடர்பில்லாத கூற்றை எழுதுக. உந்தத்தின் திசை திசைவேகத்தின் எதிர் திசையில் அமையும். 2 மட்டும் சரி.